ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் மீதமான சாப்பாடு இருந்தால் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் நூல் பரோட்டா இல்லைன்னா பரோட்டா எல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப குழல் வச்சுட்டேன். அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு பரோட்டாக்காக வேண்டிட்டு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம். அதாவது நான் இங்கே கரெக்டான அளவெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பாடில் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்தாலும் பரவாயில்லை, நம்ம மாவு பிசையறதுக்கு அது கரெக்டாகவே இருக்கும். அவ்வளோதான். இனி நமக்கு மைதா கரெக்டாக ஒரு 2 பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே இந்த ஒரு பவுலில் தாங்க அளந்து எடுக்க போகிறேன். கரெக்டாக 2 பவுல் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோடது மாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டெல்லாம் வீட்டில் சுடும்போது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ அதோடவே நம்ம சேர்த்து கொடுக்க போகிறது நம்ம அரைச்சி வச்ச சாப்பாடு தாங்க. சாப்பாடு சேர்த்துட்டோம். இனி நாம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அதாவது 2 பவுல் அளவு மைதா சேர்த்ததுக்கு நாம் ஒரு முட்டை சேர்க்குறோம். உங்களுக்கு மைதா சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட்டைப்பொடி, அதாவது கோதம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அங்கங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழச்சி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் மாவு கரெக்டான பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கோங்க. நாம் இதை இடியாப்ப குழலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுனாலேயே நீங்கள் கொஞ்சம் லூஸாகவே மாவு குழச்சி எடுத்துடணும். நல்லா நூலாக நமக்கு இடியாப்ப குழலில் நம்மளோட பரோட்டைக்கான மாவு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயிலும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டும் நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கையால் நல்லா ஒன்று ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி கரெக்டாக நீங்கள் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எடுக்கும்போது வெதுப்பான தண்ணியை எடுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா லூஸாக நீங்கள் குழச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் இந்த மாதிரி நீங்கள் லூஸாக பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோடது பரோட்டா நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாகவே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நல்லா குழச்சி எடுத்துடலாம். நம்ம பரோட்டாக்கெல்லாம் மாவு பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக கேரளா ஸ்டைல் பரோட்டாவே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கேரளா ஸ்டைல் பரோட்டா செய்கிறதுக்காக வேண்டிகிட்டு இருக்கிற மாவு நாம் இங்கே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் பரோட்டாக்கு மாவு பிசைறீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டான பரோட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு மாற்றி வச்சிடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் ஆயில் கவரில் இருக்கிற ஆயில் அதில் நல்லா பட்டு சாஃப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆயில் கட் பண்ண கவரை நான் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்மளோடது பாத்திரம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நம்மளோடது பரோட்டா மாவு ஒரு 1/2 ஹவர் டைமை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டாகவே நம்மளோடது மாவு மாறி இருக்கும். இந்த மாதிரி மாவு இருந்தாலே நம்ம இடியாப்ப குழலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு பர்ஃபெக்டாக பரோட்டைக்கான மாவு நமக்கு ரெடியாகி கிடச்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது இடியாப்ப குழலில் போட்டு ஹோட்டல் ஸ்டைல் நூல் பரோட்டா இல்லைனா பரோட்டா செய்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரெக்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி நம்ம நல்ல டேஸ்டியான பரோட்டா இப்படி இந்த ஒரு மாவு வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் வாங்க. அப்போ நம்மளோடது பரோட்டா செய்கிறதுக்காக வேண்டிட்டு இடியாப்ப குழல் நான் எடுத்துட்டேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இடியாப்ப குழலில் நம்மளோடது பரோட்டைக்கான மாவு பிழியும் போது, நம்மளோடது நூல் பரோட்டைக்கான மாவு பிழியும் போது அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்மளோடது இடியாப்ப குழலையும் கொஞ்சம் ஆயில் போட்டாச்சு. அதோடவே இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு அதை பிழிஞ்சு எடுக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ லூஸாக நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கவே முடியுங்க. இந்த மாதிரி நமக்கு நூல் நூலாக வர்றதுனாலேயே நம்மளோடது பரோட்டா நல்லா லேயராக டேஸ்டியாக ஹோட்டலில் இருந்து கிடைக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று சுற்றி எடுத்தாலே போதும், நமக்கு நல்ல பர்ஃபெக்டான பரோட்டாக்கான மாவு நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். பாருங்கள், பரோட்டைக்கான மாவு நான் இடியாப்ப பாத்திரத்துலேயே இடியாப்ப குழல்லையே போட்டு ப்ரெஸ் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. இப்போ நல்ல பர்ஃபெக்டான
நூல் பரோட்டா, ஹோட்டல் ஸ்டைல் நூல் பரோட்டா நம்ம இதை வச்சு செஞ்சு எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஆயிலில் பரோட்டாக்கான மாவு ஊறுறதுக்காக வைக்கிறோமோ அவ்வளோ நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக நமக்கு பரோட்டா கிடைக்கும். இப்போ நான் சப்பாத்தி கல்லில் போட்டு ஜஸ்ட்டு கையிலேயே என்னோடது பரோட்டாக்கான மாவு இந்த மாதிரி நெகுத்தி எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா அழகாக நமக்கு அதை நெகுத்த முடியுது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு சப்பாத்தி கட்டை, ரோலிங் பின் எதுவுமே இல்லாமல் அழகாக பாருங்கள் கையாலேயே நமக்கு பரோட்டாக்கான மாவு நெகுத்தி எடுக்க முடியுது. நம்ம நூல் பரோட்டைக்கு மாதிரி நம்ம இடியாப்ப குழலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுனாலே நல்ல நூலாட்டம் நம்மளோடது பரோட்டா நமக்கு கிடைக்கவும் செய்யும். அவ்வளோதான், கையாலேயே நம்மளோடது பரோட்டைக்கான மாவு நெகுத்தி எடுத்தாச்சு. இப்போ பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு ஆயில் நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோடது மாவு, அதாவது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்த நம்மளோடது பரோட்டைக்கான மாவு நம்ம பேனில் போட்டு நல்லா ஒன்று இந்த மாதிரி 2 சைடும் ஆயில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா பரோட்டாக்கே நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி கிறிஸ்பியாக நல்ல ப்ரௌனாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான். அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பர்ஃபெக்டாக 2 சைடும் நமக்கு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். மீதமான சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பரோட்டாலாம் சுடும்போது நம்ம அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம்னா நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி பரோட்டா எல்லாம் செஞ்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு நூல் பரோட்டா சாப்பிட்ணுன்னா இடியாப்ப குழலில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான நூல் பரோட்டாவும் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம். இனி நூல் பரோட்டா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி பரோட்டா கூட இதே மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வெரைட்டியாக செய்யணுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.